ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பிஸ்கட் செய்ய போகிறோம். கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி பிஸ்கட் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான கீரை பிஸ்கட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீரை பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையில் உள்ள இலைகளை எல்லாம் தனியாக எடுத்து கழுவி அலசி எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி ஒரு சின்ன பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கட்டு கீரையை அரைச்சதில் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அளவுக்கு கீரை பேஸ்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதுக்கு 200 கிராம் அளவு அச்சு வெல்லத்தை எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதோட ஏலக்காய் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏலக்காய் முழுசாக இருந்துச்சுன்னா இந்த அச்சு வெல்லத்தை பவுட்ரு பண்ணும்போது அதோடு சேர்த்து ஏலக்காவும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போது எப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரை பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த அச்சு வெல்ல பவுட்ரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீரை பேஸ்ட்டையும் அச்சு வெல்ல பவுட்ரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சு வெல்லத்தை நம்ம பவுட்ரு பண்ணும்போது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணிடணும். சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. அப்புறமா இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவையும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரிஃபைண்ட் ஆயிலை ரொம்ப கம்மியான அளவு தான் ஊற்றணும். கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கீரையில் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவையும் கடலை மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஸ்கட் மிக்ஸ் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிஸ்கட் கட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பிஸ்கட் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு அளவு பிஸ்கட் மாவை எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் இப்படி இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுக்கணும். சின்ன ப்ரெஸ் கொடுத்தா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பிஸ்கட் ஷேப்பில் ரவுண்டாக அழகாக கிடச்சிரும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பிஸ்கட் மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். மேலே லைட்டாக ஒரு ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நம்மளோட பிஸ்கட் மேலே ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டா அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பிஸ்கட் மேலேயும் நான் அந்த ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஷேப்காக தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் விருப்பம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நாம் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நம்மளோட கீரை பிஸ்கட்டை இதில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டே நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது வேகும்போது லைட்டாக விரியும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இருந்தால் நீங்கள் அவனில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவன் இல்லை அப்படின்னா குக்கரில் கூட நம்ம இதை பண்ணலாம். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடியில் கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அதை ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நெய் தடவி நம்மளோட பிஸ்கட்டை வச்சு ஃபுல்லாக விசில் இல்லாமல் சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். அவனில் 175 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் செலக்ட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ட்ரேயை உள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கீரை பிஸ்கட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துக்குவோம். கீரை பிஸ்கட்டை அவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கீரை பிஸ்கட் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு பேட்சை
பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதையாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி நீங்களும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான கீரை பிஸ்கட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.